everyone, welcome to our channel. In the video chapter 5 life process நம்ம activities நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. So first activity 5.1. So இந்த ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். Take a potted plant with variegated leaves. For example, money plant or crotons. So இந்த variegated leaves அப்படின்னா என்னன்னா லீவ்ஸில் மோர் தேன் ஒன் கலர் இல்லைனா மோர் தேன் ஒன் ஷேட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வேரிகேட்டட் லீவ்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாமே வந்து வேரிகேட்டட் லீவ்ஸ் அப்படின்றது அர்த்தம். Keep the plant in a dark room for 3 days so that all the starch gets used up. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளான்ட்டை ஒரு டார்க் ரூமில் 3 days வந்து வைக்கிறாங்க. ஸோ எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே வந்து யூஸ்ட் அப் ஆகிறதுக்காக. Now keep the plant in sunlight for about 6 hours. ஸோ இதுக்கப்புறமா அதாவது 3 daysக்கு அந்த டார்க் ரூமில் வச்ச பிறகு நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளான்ட்டை சன்லைட்டில் வந்து 6 hours வந்து வைக்கிறாங்க. Pluck a leaf from the plant. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளான்ட் அதாவது 6 ஹவர்ஸ்க்கு அந்த சன்லைட்டில் வச்ச பிறகு அந்த பிளான்ட்லேருந்து ஒரு லீஃபை ப்ளக் பண்ணி க்ரீன் ஏரியாஸ் அதாவது அந்த லீஃபில் எங்கெல்லாம் க்ரீன் ஏரியாஸ் இருக்கோ அதை வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க. எதில்? ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில். சரி, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற இந்த லீஃபை வந்து அப்படியே வந்து ஒரு பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிப் த லீஃப் இன் அ பாய்லிங் வாட்டர் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். நல்லா பாயில் ஆன வாட்டரில் இந்த லீஃபை வந்து டிப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஆஃப்டர் திஸ் இமர்ஸ் இட் இன் அ பீக்கர் கண்டெய்னிங் ஆல்கஹால். ஸோ இதுக்கப்புறமா பாய்லிங் வாட்டரில் டிப் பண்ண பிறகு லீஃபை அதில் ஆல்கஹால் இருக்கிற மாதிரி ஒரு பீக்கரில் அதை வந்து இமர்ஸ் பண்ணுறாங்க. Carefully place the above beaker in water bath and heat till the alcohol begins to boil. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் பாத் வந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது டைரெக்டாக வந்து பர்னர் யூஸ் பண்ணி பாயில் பண்ணாமல் ஒரு வாட்டர் பாத் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஹீட் பண்ணி அது மூலயமா வந்து பீக்கரில் இருக்கிற அந்த ஆல்கஹாலை வந்து அவங்க பாயில் பண்ணுறாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு த கலர் ஆஃப் த லீஃப் அண்ட் வாட் இஸ் த கலர் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஹீட் பண்ணுறாங்கள, அதாவது அந்த வாட்டர் பாத்தில் அந்த பீக்கர் கண்டெய்னிங் ஆல்கஹாலை வச்சுட்டு அதை வந்து ஆல்கஹால் பாயில் ஆகிற வரைக்கும் அப்படியே வந்து இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்படி ஆகும்போது ஆல்கஹால் வில் பிகின் டு பாயில். அப்போ பாயில் ஆன பிறகு வாட் ஹேப்பன்ஸ் டு த கலர் ஆஃப் த லீஃப் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த லீஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா த லீஃப் வில் பிகம் கலர்லெஸ். த லீஃப் will become colorless. ஏன் அப்படின்னா குளோரோஃபில் அதாவது அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் வந்து லீஃபில் எப்படி இருக்குது நம்மளுக்கு அதில் வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த குளோரோஃபில் ப்ரெசன்ஸ். இந்த குளோரோஃபில் எல்லாமே வந்து ஆல்கஹாலில் டிசால்வ் ஆகிடுது. டிசால்வ் ஆனதுனால லீஃப் வந்து கலர்லெஸ்ஸாக மாறிடுது அண்ட் ஆல்கஹால் will become green. So what is the color of the solution அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. What is the color of the solution? The color of the solution will be green and the color of the leaf will be colorless. Now இப்போ அடுத்த ஸ்டெப். நவ் டிப் த லீஃப் இன் அ டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் அயோடின் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். ஸோ இப்போது அந்த லீஃப் வந்து கலர்லெஸ்ஸாக ஆகிடுது. இப்போ அந்த கலர்லெஸ் லீஃபை எடுத்து அந்த லீஃபை வந்து ஒரு டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் அயோடினில் வந்து ஃபியூ மினிட்ஸ் டிப் பண்ணுறாங்க. ஸோ டிப் பண்ணும் போது வாட் வில் ஹேப்பன்? ஸோ டிப் பண்ணும் போது வாட் வில் ஹேப்பன்? டேக் அவுட் த லீஃப் அண்ட் ரின்ஸ் ஆஃப் த அயோடின் சொல்யூஷன். இப்போ அந்த லீஃபை எடுத்துட்டு திருப்பியும் அதை வந்து ரின்ஸ் பண்ணிடணும். அதாவது வாஷ் பண்ணிடுறாங்க அந்த லீஃபை. ஸோ தட் அது அயோடின் சொல்யூஷன் எல்லாம் வந்து போயிடுது. அப்சர்வ் த கலர் ஆஃப் த லீஃப் அண்ட் கம்பேர் திஸ் வித் த ட்ரேசிங் ஆஃப் த லீஃப் டன் இன் த பிகினிங். இப்போ வந்து லீஃபோட கலரை வந்து அப்சர்வ் பண்ணணும். அண்ட் இந்த லீஃபோட கலரையும் ஏற்கனவே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த ட்ரேசிங் பேப்பரில் இருக்க
இருக்கிறதையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எங்கெல்லாம் க்ரீன் கலர் பேட்சஸ், இப்போ இந்த டயக்ராமே இங்கே ஏ அண்ட் பி டயக்ராம் வந்து இருக்குது. இங்கே ஏ டயக்ராம்லேயும் பி டயக்ராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலலாம் இந்த க்ரீன் கலர் பேட்சஸ் வந்து இருக்கோ அங்கே எல்லாம் வந்து இட் would have turned ப்ளூ கலர். ஸோ இதே மாதிரி தான் வந்து அதில் வந்து இந்த லீஃபில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எங்கெல்லாம் க்ரீன் ஏரியாஸ் இருந்ததோ லீஃபில் அங்கே எல்லாமே இட் ஹஸ் டர்ன்ட் டார்க் ப்ளூ. ஸோ இது என்ன இதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ச்சோட ப்ரெசன்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. அண்ட் அந்த கலர்லெஸ் பார்ட், அதாவது லீஃபில் இந்த மாதிரி கலர்லெஸ் பார்ட் வந்து இருக்குல்ல, அது வந்து இட் ஷோஸ் நோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார்ச் ஃபார்மேஷன் இல்லை அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதில் அடுத்தது கொஸ்டின், வாட் கேன் யூ கன்க்ளூட் அபவுட் த presence of starch in various areas of the leaf. So என்ன conclusion வந்து சொல்லலாம் அப்படின்னா presence of starch in various areas of the leaf. Blue color, அதாவது the blue color in green areas என்ன indicate பண்ணுதுன்னா indicates the presence of starch, and colorless part, the colorless part of leaf shows no formation of starch. No formation of starch. ஸோ இதில் அதான் வந்து கொடுத்துருக்காங்க, வேரிகேட்டட் லீஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்டார்ச் டெஸ்ட். பிஃபோர் ஸ்டார்ச் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. டெஸ்ட் பண்ண பிறகு இட் ஹஸ் டர்ன்ட் ப்ளூ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆக்டிவிட்டி 5.2 வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி 5.2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேக் 2 healthy potted plants which are nearly the same size அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து சேம் சைஸில் இருக்கிற மாதிரி பிளான்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, பாட்டட் பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. கீப் தம் இன் அ டார்க் ரூம் ஃபார் 3 days. திருப்பியுமே அந்த ரெண்டு பிளான்ட்டையுமே 3 days ஒரு டார்க் ரூமில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. நவ் பிளேஸ் ஈச் பிளான்ட் ஆன் அ செப்பரேட் கிளாஸ் பிளேட். ஸோ ஒரு கிளாஸ் பிளேட்டில் வந்து அந்த பிளான்ட்டை வைக்கிறாங்க. Place a watch glass containing potassium hydroxide by the side of one of the plants. ஸோ ரெண்டு பிளான்ட் எடுத்திருக்காங்க, இந்த டயக்ராம்லேயே வந்து அங்கே காமிச்சிருக்காங்க ஏ அண்ட் பி. ஸோ ஏல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை வந்து ஒரு வாட்ச் கிளாஸில் வந்து வைக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிளேட் இங்கே கொடுத்துருக்காங்க, வாட்ச் கிளாஸ் கண்டெய்னிங் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பி பிளான்ட்டில் வந்து எதுவுமே வந்து வைக்கலை. ஸோ இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, இட் வில் அப்சார்ப் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் ஆகும். கவர் போத் த பிளான்ட்ஸ் வித் செப்பரேட் பெல் ஜார்ஸ் அஸ் ஷோன் இன் 5.4. ஸோ இந்த வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பெல் ஜார் அப்படின்றது இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பெல் ஜார். ஸோ இது மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரெண்டு பிளான்ட்டையுமே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கிளாஸ் பிளேட்டில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளான்ட்டில் மட்டும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஒரு வாட்ச் கிளாஸில் வந்து வைக்கிறாங்க. ரெண்டு பிளான்ட்டையுமே வந்து பெல் ஜார் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வேசலின் யூஸ் பண்ணி சீல் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட்டாக, ஏர் டைட்டாக. ஸோ தட் ஏர் வந்து வெளியிலையும் போகாது அண்ட் என்டரும் ஆக முடியாத மாதிரி வந்து ஃபுல்லாக வேசலின் வச்சு சீல் பண்ணிடுறாங்க. கீப் த பிளான்ட்ஸ் இன் த சன்லைட் ஃபார் அபவுட் 2 hours. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளான்ட்டை 2 hours சன்லைட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போது pluck a leaf from each plant and check for the presence of starch as in the above activity. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5.1 ஆக்டிவிட்டி பார்த்தோம்ல, அதில் எப்படி பண்ணாங்களோ என்ன அந்த ஆக்டிவிட்டி வந்து எதுக்காக, ஸ்டார்ச் ப்ரெசன்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த ஆக்டிவிட்டி. அதே ஆக்டிவிட்டியை வந்து இந்த ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, pluck a leaf from each plant and check for the presence of starch in the
above activity அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Do both the leaves show the presence of the same amount of starch அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பிளான்ட்ல இருந்தும் வந்து லீஃப் எடுத்ததில் ரெண்டு லீஃப்லேயுமே ஸ்டார்ச் ப்ரெசன்ஸ் வந்து சேம் அமௌண்ட் வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இட் வில் பி நோ. அண்ட் வாட் கேன் யூ கன்க்ளூட் ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி? ஸோ ஏன் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் CO2 வந்து கம்மியாக இருக்கும். எங்கே ஃபஸ்ட்டு பிளான்ட்டில் இருந்து எடுத்த லீஃபில் வந்து என்ன இருக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு, இந்த இடத்துல இருக்கிற எல்லா கார்பன் டை ஆக்சைடும், அதாவது இந்த பெல்ஜார்க்குள்ளே இருக்கிற எல்லா கார்பன் டை ஆக்சைடுமே இங்கே இருக்கிற அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அப்போது ஸ்டார்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குமே, இல்லை நடக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கும். ஆனால் இதே வந்து பிளான்ட் பியிலேருந்து பார்த்தோம்னா பிளான்ட் பியில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பிளேஸ் பண்ணலை. ஸோ இந்த 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 பெல்ஜாரை க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே இங்கே இருக்கிற இந்த ஏர் கண்டென்ட்டில் இருக்கிற இந்த CO2வை யூஸ் பண்ணி இந்த பிளான்ட் வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ச் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருக்கோம், அதாவது ஸ்டார்ச்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் வந்து ஸ்டார்ச் ப்ரெசன்ஸ் தெரியும். ஸோ ரெண்டுத்துலேயுமே சேம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டார்ச் ப்ரெசன்ஸ் இருக்காது, ஒரே அமௌண்ட் ஆஃப் த ஸ்டார்ச் ப்ரெசன்ஸ் வந்து இருக்காது ரெண்டு பிளான்ட்லேயுமே, அதாவது பிளான்ட் ஏ பிளான்ட் பியில். So what can you conclude from this activity? So in the question the amount of CO2 affects the process and outcome of photosynthesis. ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு மெயின் ரா மெட்டீரியல் வந்து CO2வும் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ CO2 இல்லாததுனால நம்மளுக்கு இங்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடக்காது. ஸோ அதனால தான் இந்த கன்க்ளூஷனில் நம்ம இதை எழுதணும். த அமௌண்ட் ஆஃப் CO2 அஃபெக்ட் த ப்ராசஸ் அண்ட் த அவுட்கம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இதோட வந்து ஆக்டிவிட்டி 5.2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆக்டிவிட்டி 5.3 take 1 ml of starch solution in a test tube A and B. ஸோ ரெண்டு டெஸ்ட் டியூப்ஸ் எடுத்துக்கிறாங்க, டெஸ்ட் டியூப் A, டெஸ்ட் டியூப் B. ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட் டியூப்லேயும் 1 ml ஆஃப் ஸ்டார்ச் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. add 1 ml saliva to the test tube A and leave both the test tubes undisturbed for 20 to 30 minutes. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சலைவா வந்து 1 ml டெஸ்ட் டியூப் ஏல மட்டும் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க அண்ட் ரெண்டு டெஸ்ட் டியூப்ஸையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் 20 to 30 minutes வந்து விட்டுடுறாங்க. நவ் ஆட் few drops of dilute iodine solution to the test tubes. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு டெஸ்ட் டியூப், அதாவது டெஸ்ட் டியூப் ஏ, டெஸ்ட் டியூப் பி ரெண்டுத்துலேயுமே வந்து அயோடின் சொல்யூஷன் few ட்ராப்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. இன் விச் டெஸ்ட் டியூப் do you observe a color change அப்படின்னு வந்து கேட்குறாங்க. டெஸ்ட் டியூப் பியில் தான் வந்து கலர் சேஞ்ச் வந்து இருக்கும். B test tube. What does this indicate about the presence or absence of starch in the two test tubes அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ டெஸ்ட் டியூப் ஏல வந்து ஸ்டார்ச் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 ml ஸ்டார்ச் சொல்யூஷன் ஆட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா வந்து இது வந்து டெஸ்ட் டியூப் ஏல அண்ட் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா 1 ml ஆஃப் சலைவா வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ச்சும் சலைவாவும் வந்து கம்பைன் ஆகும் போது நம்மளுக்கு மால்டோஸ் சுகர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ வந்து ஸ்டார்ச் வந்து இருக்காது. ஸோ அப்போது டெஸ்ட் டியூப் ஏல ஸ்டார்ச் ப்ரெசன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அப்போது டெஸ்ட் டியூப் ஏ test tube A does not contain starch.
ஏன்னா நம்மளுக்கு அது ஸ்டார்ச்சும் சலைவாவும் வந்து ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு மால்டோஸ் சுகர் வந்து ஃபார்ம் ஆகிடும். அண்ட் டெஸ்ட் டியூப் பியில் வந்து ஸ்டார்ச் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா 1 ml ஆஃப் ஸ்டார்ச் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அதோட வந்து நெக்ஸ்ட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் அயோடின் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், டெஸ்ட் டியூப் பியில் வந்து ஸ்டார்ச் இருக்கும். ஸோ வாட் டஸ் திஸ் டெல் அஸ் அபவுட் த ஆக்ஷன் ஆஃப் சலைவா ஆன் ஸ்டார்ச் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இதான் எழுதணும். ஸோ என்ன எழுதணும்னா அடிஷன் ஆஃப் சலைவா இன் ஸ்டார்ச், the starch gets converted into maltose sugar. So what does this tell us about the action of saliva on starchக்கு இந்த பார்ட் வந்து நம்ம எழுதணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது ஃபுல்லுமே வந்து நியூட்ரிஷன் பார்ட்டில் வர ஆக்டிவிட்டீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் பார்ட்டில் வர ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.